தீபாவளி சீசனில் ஜவுளி கடைகளுக்கு இணையாக மொபைல் போன் கடைகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. இங்கு நீங்கள் பார்க்கும் காட்சியே இதற்கு சாட்சி. இந்த ஆண்டு தீபாவளியில் ஸ்மார்ட் போன்களுக்கு தான் அதிக வரவேற்பு என்கிறார்கள் கடைக்காரர்கள். பிறருடன் பேச, பாட்டு கேட்க, படம் எடுக்க என்பதை தாண்டி ரயில் டிக்கெட் முன்பதிவிலிருந்து மின் கட்டணம் செலுத்துவது வரை இருந்த இடத்திலேயே அனைத்து வசதிகளையும் தருவதால் ஸ்மார்ட் போன்களுக்கு வரவேற்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. விற்பனை அதிகரிப்பாலும் பல நிறுவனங்களும் இந்த பிரிவில் நுழைந்துள்ளதாலும் இவற்றின் விலை மளமளவென குறைந்து வருகிறது. கடந்த தீபாவளிக்கு இவ்வகை போன்களின் குறைந்தபட்ச விலை 8000 ரூபாய் என்றிருந்த நிலையில் இப்போது அது 4000 ரூபாயாக சரிந்துள்ளது. இந்திய பிராண்டுகளின் வருகையும் இதற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இந்த டுவல் கோர் ப்ராசஸர், அப்புறமேட்டு வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ், அப்புறமேட்டு வந்து மெமரி கார்டு எக்ஸ்பெண்டபிள், HD வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரேஞ்சில் கொடுத்துருந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 10,000 ரேஞ்சிலே கொடுக்குறாங்க. பொதுவாக 1000 ரூபாயில் தொடங்கி 60,000 ரூபாய் வரை மொபைல் போன்கள் கிடைத்தாலும் 3000 முதல் 6000 ரூபாய் வரையிலான போன்களை இன்று அதிகம் விற்கின்றன என்கிறார்கள் கடைக்காரர்கள். தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம் என்ற வசதி வந்த பிறகு அதிக விலையிலுள்ள போன்கள் விற்பனையும் அதிகரித்துள்ளதாம். மேலும் மக்கள் மொபைல் போனை அடிக்கடி மாற்றுவதும் அதன் விற்பனை உயர ஒரு காரணமாக உள்ளது. லாஸ்ட் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர்லாம் ஒரு வருஷம் நம்ம வந்து ஒரு ஃபோன் வந்து ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை 1.5 இயர்ஸ் யூஸ் பண்ணி போடுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை. 6 மந்த் மேக்ஸிமம் 6 மந்த் இல்லைன்னா வந்து 3 மந்த் மினிமம் 3 to 4 months வர கஸ்டமரே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்மார்ட் போன்களின் தொழில்நுட்ப வசதிகளும் பயன்பாடும் அதிகம் என்பதால் அவற்றின் சார்ஜும் விரைவில் இறங்கிவிடுவது பலரது அனுபவமாக உள்ளது. மின்வெட்டு அதிகரித்துள்ள இன்றைய சூழலில் இப்பிரச்சனைக்கு தீர்வு தரும் வகையிலான போன்கள் பரவலாகி வருகின்றன. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா 1000 mAh பேட்டரி, 800 mAh பேட்டரி இருந்தது. இப்போ வர மொபைல் வந்து மேக்ஸிமம் வந்து 7,000 to 8,000 பட்ஜெட்ல வரது எல்லாமே 1800 mAh பேட்டரியில வருது. அந்த பேட்டரியில வந்து உங்களுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் என்னதான் வந்து கண்டினியூஸ் யூசரா இருந்தா கூட 6 to 7 hours வரும். கடந்த காலத்து லேண்ட்லைன் போன்கள் செல்போன்களாக மாறி இப்போது செல்போன் ஸ்மார்ட் போன்களாக அவதாரம் எடுத்திருப்பதுடன் சாமானியர்களிடையே ஆதிக்கம் செலுத்தவும் தொடங்கியுள்ளன. இச்சூழலில் அடுத்து ஆதிக்கம் செலுத்த போவது டேப்லெட் வகை கையடக்க கணினிகளே என்கின்றனர் சந்தை நிபுணர்கள். அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு டேப்லெட்டுகள் தான் நடுத்தர மக்களின் தேர்வாக இருக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை. மொபைல் போன்கள் என்பது தகவல் தொடர்பு, இன்டர்நெட், கேம்ஸ், கேமரா, FM ரேடியோ என்பது போன்ற வசதிகளை தரும் சாதனம் என்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவரின் பொருளாதார அந்தஸ்தை நிர்ணயிக்கும் அம்சமாகவும் மாறி வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதி மற்றும் செந்தில்குமாருடன் சேஷகிரி.